வணக்கம் மனத்தோட. அதாவது கரூர்ல நடந்த சம்பவம் 41 பேர் உயிரிழப்புக்கு என்ன காரணம்? அங்க படப்பிடிப்பு எடுக்கப்பட்டது, நடத்தப்பட்டது அப்படின்றாங்க. இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா நம்ம ராஜ்மோகன் பேசும் புயல், அதாவது மேடை ஏறினாவே பார்த்தோன்னா விஜய் பத்தி புகழாத வார்த்தை இல்லை. அண்ணன் பார்த்தோன்னா அப்படி இப்படி இவர் அப்படி உச்சத்தை விட்டு வந்தவர். அண்ணன் பார்த்தோன்னா நடிகையை விட்டு வந்தார். நடிகை விட்டுலாம் அந்த அண்ணன் வரமாட்டவர். அண்ணன் பார்த்தோன்னா சங்கீதம் விட்டு வந்தவர். அண்ணன் குடும்பத்தை விட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சகர பேச்சாளர்னா நம்ம ராஜ்மோகன் தான். அவர் சமீபத்தில் பார்த்தோன்னா இப்ப கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு முட்டு கொடுக்குற விதமா பேசுகிறார். என்னன்னா, கரூர்ல ஷூட்டிங் நாங்க நடத்தலைங்க. வேற என்னங்க நடத்துறீங்க? நாங்கள் ஷூட்டிங்க்கு ஒத்திகை நடத்தினங்க. ஒத்திகை நடத்தினியா? ஒத்திகை நடத்துறதுக்கு இதனால பர்மிஷன் வாங்கி பண்ணீங்களா? இல்லை, ஒத்திகை நடத்துறது ஷூட்டிங் தானே. இல்லை, ஒத்திகை நடத்துறதுனால எதுவும் கேமராலாம் போடல நீங்கள். அதாவது ஒரு லோ பட்ஜெட் ஷூட்டிங் எப்படி நடக்குமோ அதை விட பிரம்மாண்ட ஒரு பட்ஜெட் ஷூட்டிங் மாரி யூனிட்டே வச்சு காரில் RLXA, ரெட்டு, DSLR இப்படி போன்ற பல ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு ஷூட்டிங் பண்ணிக்கிறான்னு சொல்லி வீடியோ வெளியிட்டாங்க. வெளியே வந்துருச்சு. எப்படிலாம் யூனிட் செட் பண்ணி அது போகிறது, எந்தெந்த ஆங்கிள் நம்ம எப்படியெல்லாம் மக்களை கூட்டத்தை நம்ம ஷார்ட்ஸ் கம்போஸ் பண்ணிக்கலாம் எடுக்கலன்றீங்க ஒரு வெல் பிளானோட தான் அவனை அங்கே போயிருக்காங்க. இங்கே இவனை ஒத்திகை பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒத்திகை பார்க்கணும் எதுக்கு போகிறீங்க? ஒத்திகைன்றவே அது ஷூட்டிங் தான். தேவைப்பட்டால் அந்த ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தூக்கி போட்டுடலாம். அப்போ இவனை ஷூட்டிங் பண்ணிட்டு இதுலேருந்து தப்பிக்கணும். அதாவது இப்போ சிபிஐ வழக்கு முதற்கட்டமாக இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, கரூரில் டிவிக்கு சார்ந்த ஆட்கள் அதை விஜய் வச்சு அங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. முன்கூடியே எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காம சினிமாவில் பார்த்தா அழகான அந்த மூஞ்சி வருது, வாங்க வாங்க நேரில் பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க பாருங்கன்னு சொல்லி இப்படி சேட்டலைட் மீடியா கிட்ட சொல்லி 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 பிஜிஎம் போட்டு விஜய் வராருன்னு சொல்லி ஒரு ஹைப் ஏற்று கிட்டத்தட்ட 6 மணிக்கெலாம் விஜய் வராருன்னு சொல்லி அங்கே அவன் சாப்பிடாம தண்ணி குடிக்காம கிட்டத்தட்ட 7 மணி ஈவினிங் 7 மணி வரைக்கும் பார்த்தோன்னா வெயில் அப்படியே வெயிட் பண்ணி பசியில் உட்காரான. விஜய் வர்றதுக்கான ஒரு 5லேருந்து 6, 7 இந்த 3 மணி நேரம் கேப்ல பார்த்தோன்னா எக்கச்சக்கமான கூட்டம். இதெல்லாம் எப்படி உருவாக்கணும்னா, பிளான் பண்ணி ஒரு இடத்துல காலதாமதப்படுத்தி ஒரு கூட்டத்தை மாஸ்க் காட்டணும், பந்தா காட்டணும், இல்லைன்னா கேமரா ஷாட்டுக்கு இதை சூப்பராக காட்டணும், ஒரு விஷுவலாக கெத்தாக காட்டணும். ஏன்னா ஜனநாயகன் ஒரு படத்தை வச்சுதான் நம்ம அடுத்த ஆட்சி பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று திரட்டி அந்த இடத்துல வர வச்சு அவ்வளோ பேர் பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டி, அதாவது ஆல்ரெடி நம்ம பேசின ஒரு வீடியோலேயே காமிச்சிருப்பேன், அந்த சிசிடி கேமரா இருக்குல்ல, ட்ரோன் ஷாட்லேயே காமிச்சிருப்பேன். அப்படியே மக்கள் யாரோட காலம் பூமியில் நிற்கலை, அப்படியே அலை மோதுது. ஸோ இப்படி அலை மோதுறதுக்கான காரணம் என்ன? அதில் நிறைய மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க. ஏங்க இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கன்றாங்க. சும்மா வரும்போதே லைட்டை போட்டு காமிச்சா நாங்கள் இங்கேருந்தே பார்த்துட்டு போயிருப்போங்க, அங்கே தான் மீடியா கவரேஜ் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போகணும்னு சொல்லி தடுக்க வந்த போலீஸ் ஒதுக்கி விட்டு இவனை கொண்டு போயிட்டு அந்த ஷூட்டிங்காக அந்த இடத்துல போயிட்டு நிப்பாட்டி 41 பேர் கொண்டு இருக்காங்க. 41 பேர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தோன்னா விஜயால 48 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அப்போ உன்னுடைய சுயநலத்துக்காக உன் படம் எடுக்கணுன்றதுக்காக, அதாவது ஒரு படம் எடுக்கணுமே ஒரு காசு செலவாகும். நிறைய பேர் நம்ம எப்படி படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் செலவாகுதுன்னா, உண்மையே இப்போ விஜய் ஆடும்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் ஆடுறாங்கன்னா ஆர்டிஸ்ட் கூட்டம் வரும். அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ? 1500 ஆரம்பிச்சு 3000, 4000, 5000 வரைக்கும் நம்ம காசு கொடுத்தாகணும். அதாவது பார்த்தோன்னா ஒரு காமன் பப்ளிக் நம்ம கூட்டு நிப்பாட்டினா கூட கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 100 பேரை, ஒரு 500 பேரை அப்படி காட்டணும், பெரிய மாஸ் காட்டினா கூட மக்களை கூட்டு வந்தால் கூட அவங்கள ஒரு ஆர்டிஸ்டை தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. அதுக்கான அமௌண்ட்டும் அவங்க கொடுக்கப்படுவாங்க. அப்போ விஜய் வரான் வாங்க வாங்க, விஜய் வரான் வாங்க வாங்க பார்க்குறான்னு சொல்லி அப்பாவி மக்களை ஏமாற்றி கூட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சு நீ ஷூட்டிங் பண்ணிக்கன்னா எவ்வளோ பேர் தப்பு அது. இதில் இதை மறைக்க பார்த்தா நாங்கள் ஒத்திகை பார்த்துன்றேன். இல்லை எங்கெல்லாம் பார்த்தா கேன மாரி தெரியுதா? இல்லை எதை சொன்னால் நம்பக்கூடிய அணில் மாரி எங்களுக்கு தெரியுதா? அதாவது கரூரில் இவன் ஷூட்டிங் தான் நடத்துறான்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம நக்கீரன் கோபால் ரொம்ப போல்டாக துணிச்சலாம், அதாவது எந்த ஒரு மீடியாவும் பேசலை, ஆனால் அவர் மட்டும் தான் அதை முத பதிவு பண்ணார். இவனை ஷூட்டிங் பண்ணியிருக்கானுவ. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ மக்களை ஒரே இடத்துல ஒன்று கூட்டிட்டு விஜய் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட வரும்போது மக்கள் யாரும் வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக இவன் நிறைய கம்பி செயின் மூலமாக கட்டி அப்படியே லாக் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா மக்கள் தப்பிச்சு வெளியே போயிடக்கூடாது, மக்கள் வரட்டும், மக்கள் இங்கே இருந்தால் நம்ம பெருசாக ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ண முடியிருக்காங்க. இவனை செயின் போட்டு ரோப் போட்டு கட்டி மக்களை அங்கேயே அடக்கி வச்சிருந்துக்கிறானோ. இதை நக்கீரன் கோபாலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாப்புல. அப்போ இவனை பிளான் பண்ணி ஷூட்டிங் பண்ணிக்கிறானோ. இதனுடைய அடிப்படையில் தான் பார்த்தோன்னா இப்போ சிபிஐ வழக்கும் விசாரணையும் போயிட்டு இருக்கு. அதன் காரணமாக தான் நிறைய சிசிடி கேமராவும் ட்ரோன் கேமராஸில் ஷார்ட்ஸ்களும் பார்த்தோன்னா இப்போ வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் நிறைய ஷார்ட்ஸ்கள் பார்த்தோன்னா இந்த டிவிக்கு சார்ந்தாட்கள் பார்த்தோன்னா விஜயோட பேச்சை கேட்டு நிறைய ஷார்ட்ஸும் எரேஸ் பண்ணியிருக்கானோ, அதாவது டெலீட் பண்ணிக்கிறானோ, ஃபார்வர்ட் பண்ணிக்கிறானோ.
அதை போயிட்டு மீண்டும் வந்து ரெக்கவர் செய்து நிறைய வீடியோக்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியே வருது, அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ ஆதாரப்பூர்வமான வீடியோக்கள் வெளியே வரும்போது இந்த தற்கொலை நாய்ங்க பச்சையா வந்து போய் சுட்டிக்கிறாங்க. என்னன்னா இந்த 41 பேர் இறந்ததுக்கு பார்த்தோன்னா டிவிக்கே கிடையாது, இது டிஎம்கே சதி, ஆளுங்களை உள்ள விட்டு குத்துட்டாங்க வெட்டிட்டாங்க அப்படின்னு சில ஃபேக்கான போட்டோலாம் போட்டு ரவுண்ட் பண்ணுறோம். சும்மா ஒரு கூட்டம் அந்த ஏரியல் ஷாட் இருக்குல்ல, ட்ரோன் ஷாட்டா, அந்த ஷாட்டை ஸ்டில் எடுத்து சும்மா ஒரு வட்டத்தை போட்டு மர்ம நபர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 காலம் போட்டு பண்ணிக்கிறாங்க. எங்கடா இருக்கு மர்ம நபர்? ஏன்னா ஒரு வதந்தி கிளப்புறீங்களே, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஆதாரப்பூர்வமா ஏதோ ஒரு நம்பகத்தன்மை ஏதோ ஒன்று வந்து இருக்கா? ஆனா அப்படி எதுவுமே இல்லை. சும்மா வாய்க்குசாம பார்த்தோன்னா இது டிஎம்கே சதின்றா. ஒன்னொன்னு அந்த பஸ் மேலே ஏறி பேசும்போது நிறைய பேர் மலக்கு போட்டு விழுறாங்க. அப்படியே ஷார்ட் ஈஸியா தெரிஞ்சுறா. அதாவது நிறைய பேர் அப்பாவி மக்கள் பொதுமக்கள் வந்து மலக்கு போட்டு விழுறாங்க, அதை அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அப்படியே அந்த போன் கேமரா இங்கிருந்து அப்படியே பேன் ஆகுது. விஜய் வந்து பேசிட்டு கண்டினியூஸா பேசுறாரு, ஸ்டாப் பண்ணவே இல்லை. நிறைய பேர் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க, யோ விஜய் இங்க பாரியான்னு சொல்லி கீழே வந்து செருப்படுத்து வீசுறான். இங்க பாரியா, அதாவது அட்டென்ஷன் பண்றதுக்கு இங்க பாரியா அப்படின்னு கேட்க வந்து நிறைய செருப்படுத்து வீசுறான். ஆனா அதெல்லாம் மறந்து ஒன்னும் பார்த்தோன்னா வந்த ஸ்கிரிப்டை வந்து வாசிச்சு அவனை இதை பேசுன்றதுக்காக முழு பேச்சு ஒன்னும் வந்து பேசிட்டு தான் போனப்பல. அப்படி மக்கள் இங்க வந்து சாவரான்னு தெரிஞ்சு கூட ஒன்னும் வந்து பேசுறான்னா இதை விட ஒரு கொடூரமான, இதை விட ஒரு கொலகாரம் எவனும் கிடையாது. அதுக்கப்புறமா நம்மளோட ஆதவார்ஜன் சொன்னாப்புல, அதை வந்து பார்த்தோன்னா தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட கண்ட்ரோல் எடுக்குதோ அன்னிலிருந்து அண்ணனோட ஃபயரை பாடுறான். தனம் சும்மா மக்களை தேடி போடுறான், களத்துக்கு நடந்தே போடுறான். அப்ப பாடுறான், எங்களோட பலத்தை நாங்க காட்டுறோம். கேட்டா பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க, பர்மிஷனை அன்னைக்கு பாருங்கடா அப்படின்றாரு. அப்ப உண்மையே பார்த்தோன்னா அண்ணன் வந்து மக்களை சந்திக்க போகிற பொழுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா போன வாரம் அண்ணன் போறாரு. எங்கடா போறான்னு பார்த்தா அண்ணன் மும்பை பயணம் தனி விமானத்துக்கு. எங்கேயா போறேன்னா வளைகா ஃபங்க்ஷன். வளைகாப்பா அப்போ வந்து மக்களை பார்க்க ஓட்டு கேட்கலாம் போகலையா? அதான் ஒவ்வொரு வீட்லையும் விஜய்கரன் நம்ம வந்து ஏமாற்றி வச்சுக்கிறேன். அவங்களே பார்த்து போட்டு போனோம், கேட்டு போனோம், நம்ம எதுக்கு போனோம்? இவர் பார்த்தோன்னா ஜாலியாக அப்படியே வந்து வளைகா ஃபங்க்ஷன் போறாரு மும்பைக்கு. டார்க் ப்ளூ கலர் ஷர்ட்டு. இந்த பக்கம் பார்த்தோன்னா அண்ணன் வந்து பார்த்தோன்னா டார்க் ப்ளூ கலர் ஷர்ட்டோட வந்து வளைகா போறாரு. இந்த பக்கம் அக்கா பார்த்தா இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா டார்க் ப்ளூ கலர் ஒரு துணியை போட்டுனா அக்காவை வந்து போடுது போஸ்ட். அதாவது மேட்சிங்கா. இதெல்லாம் யாரை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பண்றாங்கன்னா நம்ம சங்கீதா அக்காவை வந்து வெறுப்பேற்றுற விதமா. பாத்தியா எங்களோட ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு பாத்தியா? ஒரு வந்து இளம் காதலி, ஒரு இளம் காதலன் எப்படி இருக்கு பாத்தியா? என்னடே மக்களுக்கு பார்த்தோன்னே கேட்க தோணும், ஏன்னாடே காலம் போற வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? உங்களுக்கு உன் பையன் அவனை பார்த்தோன்னா செருப்பை கழட்டடிப்பான். கல்யாணம் பண்ற வயசுல ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஜிகுன்னு கலர் துணியை போட்டுனா இந்த பக்கம் அக்கா ஒரு பக்கம் துணியை போடுது, இந்த பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் துணியை போட்டு ஃபோர்ஸ் காட்டுறீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் ஆகுறாரோ இல்லையோ, ஆனா அக்காவை அண்ணன் கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்துடுவாரு. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அதுக்கான வேலைகள் தான் வந்து மும்பரா போயிட்டு இருக்க வழியா. மக்களை போய் சந்திக்கணும், மக்களை போய் நேரில் போய் அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்கின்ற அண்ணனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. விஜய் அவர்கள் வந்து இப்ப மக்களை சந்திக்கணும் அவசியம் இல்லைங்க, வேற எப்ப சந்திப்பீங்க? அவர் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் போய் மக்களை தனித்தனியாக சந்திப்பாருங்கன்றாரு. முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் ஓட்டு போட்டு உன்னை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து மக்களை வந்து பார்ப்ப, அதுக்கு வரைக்கும் நாங்கள் காலு கெடு காத்துருங்க. நீங்க ஆணையே புடுங்கவனா, நீ மூடிட்டு பணம் ஊர்ல இரு. யாரை ஏமாத்துற? இல்ல மக்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? முட்டாளுமே தெரியுதா? அதாவது நம்மளோட ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அனில் குஞ்சுகள், சரி இவங்களை நம்ம எப்படி நம்ம ஏமாத்துறோம் அப்படின்ற பேர் ஒட்டுமொத்த மக்கள் நம்ம வந்து ஏமாத்துறலாம். சினிமாக்காரனா மக்களை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க. சினிமாக்காரனா கெத்து தாங்க, கடவுள் தானே நாங்களா, சாமி இல்லை நாங்க அப்படின்னு எங்கெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கோம். இல்ல ஓட்டு கேட்க கூட நான் வந்து மக்களை சந்திக்க போக மாட்டேன்னா நீலாம் தலைவரா வந்து மக்களுக்கே நீலாம் என்னையா பண்ண போற? தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பாரியா. கரூர்ல 41 பேர் இறந்தப்பவே நீ அந்த மக்களை நேரில் சந்திக்கல, பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் கூட்டு வந்து பார்க்க வைக்கிற. இதை விட கேவலம், இதை விட அசிங்கம் எங்குமே இல்லையா? ஒரு மனுஷன் எதை பண்ணக்கூடாதோ அதை நீ பண்ற. இல்ல இவ்வளோ வந்து ஒரு அன்மெச்சூரா இருக்கிற ஒரு லீடர் உனக்குலாம் எப்படி சிஎம் ஆகணும் ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு? எதுக்கு வரன்ற உனக்குலாம் என்ன இருக்கு, என்ன தகுதி இருக்கு சொல்லு போலாம்? உன் கட்சியில் இருக்கிற லைலா மணி இருக்கிறா தெரியுமா, அவர் இருக்கிற ஒரு அரசியல் நல்லது உனக்கு இல்லை. நீ எல்லாம் என்ன வந்து என்ன கிழிக்க போறன்ற? தயவு செய்து சொல்றேன், உன்னை டிவிகே கட்சியில தலைமை பொறுப்புக்கு வந்து தயவு செய்து லைலாமணி பேர் வச்சு கூட சிஎம் கேண்டிடேட் வந்து லைலாமணி நிப்பாட்டு. ஏன்னா லைலாமணியாவதும் ஏதோ சின்ன சின்ன போராட்டத்துக்கு மக்களுக்காக போயிட்டு களத்துல வந்து நின்ன ஒரு ஆள், ஏதோ ஒரு அரசியல் புரிதல் தெரிஞ்ச ஒரு ஆள். அவரு நின்னா கூட பரவாயில்ல, உனக்கு என்ன தகுதி இருக்கு? இதுல வர 10க்கு அந்த அக்கா வர வருதாமே, திரிஷா அக்கா, ஐயோ கொடுமடா சாமி. அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் பண்ணணும், நான் தான் சிஎம், ஆனா விஜய்க்கு அப்புறம் நான் தான், இப்படிலாம் பேசினா அந்த கொடுமலை எங்கிருந்துடா பாக்குறது? எங்கிருந்து பாக்குறதுல யார் பாக்குறது? அதாவது தினம் தினம் மக்களுக்காக நிறைய போராட்டக்காரர்கள் தினம் தானே இன்னைக்கு போய் மக்களுக்கு நிக்கிறான். இப்ப கூட சமீபத்தில் பார்த்தோன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணி ட்ரெயின்ல அடிப்பட்டு ஒருத்தர் வந்து டெத் ஆயிட்டாரு. இவங்களாம் பார்த்தோன்னா களத்துல காலங்காலமா நிற்கக்கூடிய ஆள். தினம் தினம்
எங்க மக்களுக்கு பிரச்சனை இருந்தா அங்க ஓடி நிப்பாரு. ஆளுங்கட்சிக்கா எதிர்கட்சிக்கு யாருக்கு எவனும் பார்க்க மாட்டாங்க. களத்துல போய் நிற்பாங்க. தினம் அவங்களோட வாழ்க்கை அதுதான். அதாவது தனக்காக சொத்து, சொந்தம், பந்தம், பணம், ஆசை கீசை எதுவுமே பார்க்கறது எல்லாத்தையும் துறந்து மக்களுக்காக களத்தில் நிற்கிறாங்க. இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் மக்கள் அந்த மாதிரி நிற்கிறான் வந்து. ஆனா அவங்க ஒன்னனும் உங்க அக்கா திரிஷாவும் என்ன பண்றாங்க? இந்த பார்ல போய் நைட்ல போய் தண்ணி அடிக்கிறது, அதை விட்டா அந்த பார்ல போய் தண்ணி அடிக்கிறது, அதை விட்டா வீட்டுல வந்து வாங்கி வச்சு சாப்பிட்றது, அதை விட்டு ஜலபுல இந்த பக்கம் ஜாலியாக இருக்கிறது, இந்த பக்கமும் ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறது. இதுல வர முன்னனுக்கு வந்து 1 இல்லையா 5ன்றாங்க. ஸோ இப்போ வந்து பெண்களோட இப்படி சந்தோஷமா வாழ்ந்த ஒரு ஆள், இப்படி வந்து பணபலத்துல வந்து சந்தோஷமா மிதந்த ஒரு ஆள், இவனை போன்ற ஒரு தலைமை எப்படியா உழைக்கும் மக்களோட வலியை புரிஞ்சுப்பான்? எப்படி புரிஞ்சுப்பான்ன்ற அந்த மக்களுக்கு என்ன தேவைன்றது இவனுக்கு எப்படி தெரியுன்ற சிம்பிளா இல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். திருப்பரங்குன்றத்துல எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த டிவிக்கு தற்கொலை நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கானவனா, திருப்பரங்குன்றம் வந்து டிஎம் கூட அரசியல்ன்றானா. சரிடா, அது டிஎம் கூட அரசியலா கூட இருக்கட்டும். சங்கிங்க வந்து நிக்கிறானுல, அங்க வந்து களத்துல வந்து ஒரு மத கலவரம் பண்ணணும்னு பாக்குறானுல. முன்ன என்ன வாயில் என்ன வச்சிருக்காரு? பேச வேண்டியதானே. ஏதோ ஒரு அறிக்கை, ஏங்க அங்க தீபம் ஏத்துன்னு சொல்லு, இல்லங்க தீபம் ஏத்த வேணாம்னு சொல்லு, இல்ல காலங்காலமா ஏத்தக்கூடிய இடத்துல தீபம் ஏத்துன்னு சொல்லலாம். நீ மாட்டு மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப நீ பிஜேபி ஆளா? நீ பிஜேபி கைக்கூலியா? நீ இல்ல, நீ வந்து துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்த, அந்த முருகதாசன் ஒரு வந்து அறிவுட்ட நாய், அவன் ஒரு படம் பண்ணான். முஸ்லிம்ல தீவிரவாத வச்சு ஒரு படம் பண்ணான். அதாவது இந்தியாவில் உள்ள பிஜேபி சங்கிகள் பார்த்தா முஸ்லிமினவே அவனுக்கு தீவிரவாதிங்க அப்படின்ற காட்சிப்படுத்துற விதமா தொடர்ந்து முஸ்லிம்ல தீவிரவாதியை காட்டுறான். ஆனா நீ என்ன வேலை பார்க்குற? நீ அதே தான் பண்ற. அப்ப ஒரு பிஜேபி சங்கி என்ன பண்றோம் அதை தான் நீ பண்ற. இப்போ ஒரு படம் பண்ணு, ஏதோ ஒரு மால்ல போயிட்டு வந்து ஹைஜெக் பண்ண மாதிரி ஒரு படம் பண்ணி, எப்பாடே என்ன படம்டா அது? இவர் போய் பாகிஸ்தான்ல போனாரா, ஒரு முஸ்லீம் தூக்கிட்டு வந்தாரா? ஏய் என்னடா அது? காலங்காலமா சங்கிகள் எப்படி முஸ்லீம் தீவிரவாதின்றானோ அதே மாதிரி நீ வந்து காட்டு, அவன் மாத்தி காட்டு. அப்படிலாம் அந்த மாதிரி வந்து காட்ட மாட்டல. அப்ப சங்கிகள் வந்து முஸ்லீம் எப்படி தீவிரவாத ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்களோ அப்படித்தானே நீ விஜயம் பாக்குற. இந்த கதை சொல்லும்போது நீ கேட்க வேண்டியதான வாய் தருது. யோ என்ன படம் இது, இதெல்லாம் மாத்தியா? என்ன வந்து ஒரு வந்து முஸ்லீம் கேரக்டரா கூட வந்து பண்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் வரைக்கும் விஜய் நீ நடிச்ச ஒரு படம், எதனா ஒரு படம் முஸ்லீம்க்கு ஆதரவா முஸ்லீம் கேரக்டரா நடிச்ச எதனா ஒரு படத்தை காட்டு இருக்கா? இல்ல. அப்ப எந்த மூஞ்ச வச்சுன நீ எல்லாம் வந்து நோம்பு கஞ்சி சாப்பிட போற? நான் வந்து சிறுபான்மையோட பாதுகாவலன், சிறுபான்மையோட வந்து காக்க வந்தவன் நான் தான், அது மத நல்லிணக்கு நான் வந்து சமரசம் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாய் கூசாம எப்படியே பேசுற? நடக்கிற திருப்பரங்குன்ற இஷ்யூ அதுக்கு நீ பேச மாட்டேற, அதுக்கு நீ வாய் மூடி பொத்து நிக்கிற. ஆனா வந்து நீ என்ன காரணத்துக்கு இங்க வந்து போட்டோ ஷூட் பண்ற? அது நீ போட்டோ ஷூட் நீ எப்படி பண்ற? ஒரு வந்து ஹோட்டல்ல புக் பண்ணி ஒரு பார்ட்டியில ரெடி பண்ணி சில தற்கொலை முஸ்லீம் பாய்ஸ் மட்டும் கூட்டு உட்கார வச்சு போட்டோ ஷூட் பண்ற. இதுல வர உங்க செக்யூரிட்டி பாதுகாப்பு எதனால? இவருக்கு ஒய்ஜி பிரிவு பாதுகாப்பு எப்படி தெரியுமா வந்தது? எனக்கு வந்து முஸ்லிம்களால வந்து இங்க அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட பாதுகாப்பு. அது சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணும், அதுக்காக சிறுபான்மை மக்களை நீ பார்க்க போறேன்னா அப்புறம் எதுக்கு உங்க பாதுகாக்க செக்யூரிட்டி? ஏன் அந்த மக்கள் உனக்கு பாதுகாக்க மாட்டாங்களா? நம்பிக்கை இல்லையா? அப்ப நீ அவங்க அவமானப்படுத்துறதுதான் அர்த்தம், அவங்க நீ அசிங்கப்படுத்துறதுதான் அர்த்தம். என்ன மூஞ்சி வச்சுனே நீ எல்லாம் போற? நீ எல்லாம் வந்து சிறுபான்மையோட பாதுகாப்பு என்ன எதை வச்சு நீ பேசுற? இதெல்லாம் தாண்டி ஒண்ணு வந்து பேசணும் இந்த டிவிக்கு அனில் குஞ்சுக்கு. ஏங்க ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நொட்டுவாங்கடா உனக்கு வந்து ஒரு முறை வாய்ப்பு. எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லை, எந்த ஒரு அரசியல் தெளிவும் இல்லை, எதுக்கு நீ லாக்கி இல்லாத ஒரு ஆளு. அதாவது எந்த பிரச்சனையும் நீ பேச மாட்டேன். இப்ப கரண்டா நடக்கிற எந்த பிரச்சனையும் நீ பேச மாட்டேன். ஒன்றிய அரசு எதிர்த்து நீ பேச மாட்டேன், மோடி அரசு எதிர்த்து நீ பேச மாட்டேன். வாயை மூடினு இருப்ப, வாயை பொத்துன்னு இருப்ப. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஓட்டு போட்டு நான் உன்னை வந்து சிஎம் ஆக்கிடணும். நீ சிஎம் ஆகிட்டா வந்து கிழிச்சு தள்ளிடுவேன். 10க்கு வந்து நீ போனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த ஆரிய கடப்பாறை வந்து திரிஷாக்கா வரும், அதுக்கு நாங்க ஓட்டை போட்டு சிஎம் ஆக்கிடணும். இல்ல எங்கெல்லாம் பார்த்தா எப்படியே தெரியுது, தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா இருக்காங்க. மக்களுக்காக உழைக்கிறவன், மக்களுக்காக எவன் களத்தில் நிக்கிறான்றது எவன்றது கண்டிப்பா தெரியும். அதாவது நான் சினிமாவில் நடிச்சுட்டேன், நான் வந்து பெரிய படங்கள் வந்து ஹிட் கொடுத்துட்டேன், அதனால எனக்கு வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னா ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க. தயவு செய்து நம்ம நயனார் நாகேந்திரன் சொன்னார்ல, முதல்ல விஜய் அவர்கள் வந்து அக்கா வீட்டு இருந்து வெளியே வரட்டுன்றாங்களே அந்த மாதிரி. ஆனா எலெக்ஷன் கிட்டத்தட்ட 1.5 மாசம் கூட இல்ல, 1 மாசம் கூட இல்ல, வந்து மக்களுக்கு ஓட்டு கேளுங்க. அதை விட்டு வளைய ஃபங்க்ஷன் அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி சொல்லி அக்கா கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்காதீங்கண்ணா, வெளியே வாங்கின. இப்படி ஊர்லாம் போயிட்டு அண்ணன் வந்து ஜாலியா சந்தோஷமா வந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்றாரு. அதை பத்தின கருத்து உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.